தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5 நாம் வாசிக்கிறோம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிதுகொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அங்கே யாக்கோபிலே நான் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியானது அறிவு திறமைக்கு தேர்வு. ஆண்டவர் இந்த உலகத்திலே படைத்த எல்லாரையும் காட்டிலும் மனிதனை படைக்கின்ற போது ஒரு விசேஷமான அறிவை கொடுத்தார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறார், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் மனிதனை படைத்தேன் என்று சொல்கிறார். ஆண்டுடைய சாயலில் படைத்தார், ஆண்டுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். மனிதனை படைக்கின்ற போது ஒரு விசேஷமாக ஆண்டவர் படைத்தார். அப்படிப்பட்ட அறிவிலே பிறந்த, அறிவிலே படைத்த, ஆண்டுடைய கரத்திலே உருவாக்கிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்துள்ளார். அப்படிப்பட்ட ஞானம் பெற்ற நீங்கள் அநேக வேளை நாம் எப்படி சிந்திக்கிறோம், எந்த காரியத்தை நாம் யோசிக்கிறோம், இதில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று பார்க்கும்போது அநேகர் எப்படி நாம் சிந்திக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அறிவு திறமைக்கு ஒரு தேர்வு. உங்களுடைய கரத்தில் 1 கோடி ரூபாய் கிடைத்தால் நீங்கள் நானும் என்ன செய்வோம்? இப்படி மக்கள் கேட்டிருப்பதை நீங்கள் நானும் கண்டிருக்கலாம். ஆனால் நம்மிடம் அப்படி கேட்கப்படாமல் பல திசைகளிலே பல எண்ணங்கள் நம்மளுக்கு சிதறடிக்கும் போது இத்தகைய பொருட்களை வாங்க வேண்டும், இதை வீட்டுக்கு ஹாலில் இருக்கிற இடத்துல என்ன வாங்க வேண்டும், இல்லது கிச்சன் உள்ள பொருளுக்கு என்ன வேண்டும், இல்லது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவையை சந்திக்க ஏதாச்சும் வாங்க வேண்டும் என்று சொல்லி நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியாது. என்ன வேணும்னு சொல்லி ஒருவேளை நமக்கு சுய திருப்தியாய் அது திருப்தி படுத்திக்க முடியாது. அநேக திட்டமிடுவோம். அத்தகைய ஒரு மேலான சாக்கியம் சாலமோன் ஞானிக்கு கிடைத்தது. சாலமோன் ஞானியை ஆண்டவர் அழைத்து அங்கே சாலமோன் ஞானியிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனே நேரடியாக கேட்கிறார். ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைத்தால் நாம் என்ன செய்வோம்? சாலமோன் கேட்டதற்கு அங்கே சாலமோனுடைய வாழ்க்கையில் ஏராளமான காரியம் இருந்தன. அவனுடைய மேன்மையான ஒரு காரியத்தை அவன் கேட்கிறார். அநேக காரியம் இருக்கிறது, ஆனால் என்ன ஒரு மேன்மையான காரியத்தை கேட்டார் என்று பார்க்கும்போது அதுதான் ஞானம். அதன் விளைவாக தான் அந்த சாலமோன் ஞானி ஞானத்தை கேட்டார். அந்த ஞானத்தின் விளைவாக தான் ராஜாக்களும் ராணிகளும் அவரை தேடி வந்தார்கள். ஒரு உன்னதமான ஒரு ஆச்சரியமான அனுபவம். இன்று நாம் மற்றவர்களுக்கு கற்றுத்தருகிறோம், கர்த்தருக்கு பயப்பில்லை, ஞானத்தில் மாறும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே பயமும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதும் இல்லை. நீங்கள் ஞானம் இல்லாமல் தான் இருக்கிறோம். எதை கேட்க வேண்டும் என்று சொல்லி சாலமோன் எனக்கு ஞானத்தை கேட்கிறார். அவருடைய புகழ் எங்கேயும் பரவுவதற்கு காரணம் பார்க்கும்போது அவர் ஞானமான தீர்மானிக்கிறார். பெரும் ஐஸ்வர்யனானான், ஞானத்தை வைத்து ஐஸ்வர்யமானான். நீங்கள் நானும் கடவுள்கிட்ட பொருளை தான் கேட்கிறோம், ஆனால் எனக்கு ஞானத்தை கொடுங்கள். இந்த ஞானத்தை வைத்து தான் அவன் ராஜாவாகிறான், பெரிய வசதியாகிறான். இதே இவை இன்றுமாக தேவன் நமக்கு தருகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கற்றுத்தருவோம், ஞானத்தை கேட்கபடி நான் கற்றுத்தருவோம். நம்முடைய குடும்பத்திற்கு கற்றுத்தருவோம், திருச்சபையில் கற்றுத்தருவோம், சமுதாயத்தை கற்றுத்தருவோம். நீங்கள் நானும் கிறிஸ்துவாக இருக்கிறோம், என்னத்தை நம்ம கற்றுத்தருகிறோம்? ஞானத்தை கேட்க வேண்டும், ஞானமாய் நடக்க வேண்டும், ஞானமாய் வாழ வேண்டும். இதுதான் கிறிஸ்துவ நீதி. மற்றவர்களுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். அப்போ ஞானமாக வாழ தீர்மானம் செய்ய வேண்டும். அதற்கு ஞானம் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் நானும் தீர்மானம் வைக்கும்போது மிக முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் என்ன, நம்முடைய லட்சியங்கள் என்ன, அவற்றில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் நம்மளை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அதுதான் அப்படிப்பட்ட விதத்தில் தான் வாழ வேண்டும். வாழ்க்கையை ஒரு மாற்றி அமைக்க முடியும். பிரச்சனை வரும்போது நீங்கள் நானும் ஆணுடைய சமூகத்தில் சரி நாம் ஜபிக்கிறோம். அப்போ தான் ஜபிக்கிறோம், எந்த விதத்திலே நாம் ஞானத்தை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆணுடைய சமூகத்திலே நீங்கள் நானும் கேட்க வேண்டும். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை ஆண்டு சொல்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே ஆண்டு சமூகத்திலே நாம் கேட்போம், ஞானமாய் வாழ்வோம். எப்படி சாலமோன் ஞானி ஒரு பிரயோஜனமாய் ஆண்டு சமூகத்தில் கேட்டாரோ அப்படியேப்பட்ட கேள்வியை நீங்கள் நானும் கேட்கும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம். நம்மள்கிட்ட எதை கேட்டாலும் நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க, ஏசப்பட கேளுங்க அப்படி சொல்லி இப்படியேப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்போது நம்முடைய குடும்பம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும். அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தக்க
தேவன் கிருபை செய்வராக. காட் bless you.